ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா அதிரடியாக இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்காங்கப்பா. என்னென்னா ஸ்பை வச்சுருக்காங்க. ஸ்பையா இன்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சண்டை போடுறாங்க. ஆனால் சண்டையை வந்துட்டு எப்படி ஜட்ஜ்மெண்ட் ஆகுது மாறுது அப்படின்னா, யார் அதிகப்படியாக சொல்கிறாங்களோ ஆமாம் இவர் இப்படி தான் பண்ணார் நான் பார்த்தேன் இப்படி சொல்லும்போது அது வந்துட்டு அப்படியே வந்து அதுதான் கரெக்டுன்ற மாதிரி போயிடுது. ஸோ அதுக்கு பதில் இப்போ விக்கல் சிக்ரமோட வேலை என்னென்னா, அவர் அங்கே தான் சுற்றிட்டு இருப்பார். ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா இவர் பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனை வந்துட்டு இவர் தான் வந்துட்டு நம்ம திவ்யா கிட்டே சொல்லணும். ஏன்னா ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு இப்போ வந்து எஃப்ஜேக்கு பிரச்சனைனா அங்கே சபரி கனி இவங்களாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே விஜய் பார்வதிக்கு பிரச்சனைனா கமருதீன் வருவார். இப்போ கமருதீன் வரமாட்டார். ஏன்னா வந்து நம்ம இவர் வருவார், திவாகர் வருவார். இப்படி ஒருத்தவங்க குரூப்பாக இருக்கும்போது இந்த விஷயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு விக்கல் சிக்ரம ஸ்பையாக போட்டிருக்காங்க. இதை வந்து போட்டவுடனே பிக் பாஸ் வந்து அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டார். அங்கே வந்து மலிப்பு வந்துட்டு என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து விக்கல்ஸ்ன்னு சொன்னாங்க. சரியா இல்லை, அது ஆல்ரெடி அவரோட பேர் தான் அப்படின்ட்டாரு. ஆளுநாள் அழகுராஜான்னு இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஸோ அவர் வந்து எந்த ஹெல்ப் பண்ணாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செய்வார். அது இல்லாமல் தனியாக கூப்பிட்டு இதை சொல்லிட்டாங்க விக்கல் சிக்ரம் கிட்ட, நீங்கள் ஒரு ஸ்பை மாதிரி இருக்க போகிறீங்க, அங்கே என்ன நடந்தாலும் சரி அதை நீங்கள் எனக்கு எடுத்துன்னு சொல்கிறீங்க, நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏன்னா அங்கே போனோன்னா அவங்க இஷ்டத்துக்கு எதனா தான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சொல்லுவீங்கள்ல, இதை வச்சு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. செமையாக இருக்குது. ஏன்னா இங்கே இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இதுனா இப்படி மாற்றிட்டாங்க, அதென்ன அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாரி நம்ம விஜய் சேதுபதி அவருடைய விஷயத்தில் என்ன சொல்கிறோன்னா, அங்கே வந்து விசாரிக்கிறாரு, அங்கே இருக்கவங்க வந்து உண்மையாக சொல்ல போகிறாங்க, பார்த்து நம்மளுக்கு தானே தெரியும் அவர் ஒழுங்காக ஷோ பார்க்கல அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஸ்பை யாரை விக்கல் சிக்ரம். இப்போ அவங்க இல்லாத இடத்துல இவர் பார்ப்பார், அந்த விஷயத்தை அங்கே சொல்லுவார், அதை வச்சு அவங்களும் முடிவு எடுப்பாங்க. அங்கே பேசுகிறவங்கள வச்சு கேட்டு செம மாசான ஒரு செம பிளானு. கண்டிப்பாக வந்துட்டு உண்மையாக திவ்யாவை பாராட்டி ஆகணும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே. இதையாவது முதல் விக்கல் சிக்ரம் ஒழுங்காக பண்ணுவாரான்னு பார்ப்போம், இல்லை இதையும் காமெடி ஆக்கிடுவாரான்னு பார்ப்போம்.